வாசிங்க. 2 புத்தகம் பக்கம் 292. ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. அநேக சாட்சிகளுக்கு முன்பாக கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்கதாக உண்மையுள்ள மனுஷத்திலே ஒப்புவி. நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் செய்கிறவனாய் தீங்கு அனுபவி. பவுல் சொல்றாரு, அழகா சொல்றாரு. அப்போ வேதத்தை குறித்து வாசிக்கிறோம். மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். அதனால தான் அந்த இஸ்ரவேலை நடத்துற காரியத்தை அவங்க கையில கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். அப்ப தேவனுக்கு யார் உண்மையா இருக்கிறது? இயேசு கிறிஸ்து உண்மையா இருக்கிறார். பிதாவாகிய தேவனுக்கு இயேசு கிறிஸ்து உண்மையா இருக்கிற அப்படின்னால அவர் கடைசியில அவர் கொடுத்த ஆவி யார்கிட்ட ஒப்பு கொடுக்கணும்? கர்த்தருக்கு தான் ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? இப்ப நம்ம ஆவி எங்க போவோம்? நம்ம மரித்த பின்பு நம்முடைய ஆவி எங்க போவோம்? யாருக்கா தெரியுமா? ஆவி, ஆத்துமா, சரீரம் 3 இருக்குது இல்லையா? ஆவி எங்க போகும்? ஏன்னா ஜீவ சுவாசத்தை நம்ம நாசில ஊதுனவர் அவர் தான். அதனால நம்ம ஜீவன் அவர்கிட்ட போயிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆத்துமா இளைப்பாயிர போயிடும். மண்ணான சரீரம் மண்ணுக்கு போயிடும். அப்ப ஆண்டவர் பாருங்க, கொடுத்த வேலையை சரியா முடிச்சு யாருக்கிட்ட தன் ஆவி ஒப்பு கொடுக்கணுமோ அவருக்கே ஒப்பு கொடுத்துட்டார் கர்த்தர். அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னைக்கு நம்ம ஆண்டவர் கூட உங்களை ஏன் நம்ம பேசுறாரு நல்லா கவனிங்க. சில பேர் ஸ்ட்ரிக்டா பேசுவாங்க, நமக்கு கேட்கும்போது கஷ்டமா இருக்கும். ஒருத்தர் எரேமியா மாதிரி பேசுவாங்க. எரேமியா தீர்க்கதரிசி எப்படி தெரியுமா? அவர் எப்படி பேசுவார் கேட்டுக்கிறீங்களா? எரேமியா புத்தகத்தை படிச்சிருக்கீங்களா? யோவான் ஸ்நானகன் என்ன பேசுறாரு? எடுத்த உடனே வந்த உடனே விரியன் பாம்பு குட்டிகளே அடுத்து கோபம் வராது ஜனங்களுக்கு. ஆனா இயேசு கிறிஸ்து உபதேசம் அப்படி இல்லை. இல்லைங்க சொல்லுவோமா? ஒருத்தர் எரேமியா மாதிரி பயன்படுத்துவாரு, ஒருத்தர் எசேக்கியேல் மாதிரி பயன்படுத்துவாரு, ஒருத்தர் யோவான் ஸ்நானகன் மாதிரி பயன்படுத்துவாரு. ஆண்டவர் யாரை கொண்டு யார் என்ன செய்யறாரோ அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். இல்லைங்க சொல்லுவோமா? இவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்க, யாரையும் பார்க்காதீங்க. நான் அடிக்கடி யோசிப்பேன். ஒரு சின்ன வாலிப பிள்ளைகள் பிரசங்கம் பண்ணாலும் ஜபம் நடத்தினாலும் அவங்க மூலியமா நமக்கு ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கணும். நிறைய சொல்லுவோமா? உங்களே பேசின எல்லா பிள்ளைகளும் ரொம்ப அருமையா பேசுனீங்க. ஒரு சிலர் நல்லா பாயிண்ட் அவுட்டோடு பேசுறீங்க, சிலர் பாயிண்ட் அவுட்டோட பேசுறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மையுள்ள மனுஷத்துல அவங்க ஒப்புவிப்போம். அதே போல இயேசு கிறிஸ்து பிதாவிடத்துல ஒப்புவித்தார். எல்லாவற்றையும் செய்து ஒப்புவித்தார். நம்ம ஆண்டவரை ஒப்புவிக்க வேண்டும். முதலாவது வார்த்தை என்ன வார்த்தை? பிதாவே இவனுக்கு அந்த சுபாவத்தை நம்ம வளர்க்கணும். இங்க சில பேர் நம்மளால மன்னிக்க முடியல. ஆனா ஆண்டவர் சொல்றார், கர்த்தர் பிதாவே இவர்களை மன்னிக்க. செய்வது என்னதென்று ஒண்ணு. இரண்டாவது, இன்றைக்கு கூட நீ பரதேசிப்பா. மூணாவது, ஏன் உனக்கு அந்த வாழ்க்கை கிடைச்சதுன்னா கடைசி நேரத்தில் ஒரு வெளிப்பாடு கிடைச்சு. நம்ம தேவனை கொடுத்த ஒரு வெளிப்பாடு. உங்ககிட்ட ஆண்டவர் ஒப்பு கொடுக்கணும். நான் விசுவாசிக்கிறேன், ஒரு ஊழியத்தை உங்ககிட்ட கர்த்தர் கொடுக்க போறார். எத்தனை பேருக்கு ஊழியம் செய்யணும் ஆசையா இருக்கு? ஏதோ ஒரு தீர்க்கதரிசியா கூட நீங்க மாறுவீங்க. நான் ஆரம்ப நாட்டில் சொன்னேன் இல்லையா, நான் வர்ஷிப் பண்ணும்போது ப்ராஃபஸி வந்துட்டே இருக்கும். அப்ப என்னன்னா, ஒரு தீர்க்கதரிசன ஊழியத்தை கர்த்தர் கொடுப்பார். நல்லா போதிக்கிற வரத்தை சில பேர் நல்லா போதிப்பாங்க. போதிக்கிற வரத்தை கர்த்தர் கொடுப்பாங்க. சில பேர் நல்லா அழகா பாடுவாங்க. மைக் எடுத்தாங்கன்னா சும்மா பாட்டு நீங்கெல்லாம் கேட்கலாமா இருக்கும், அந்த மாதிரி பாடுவாங்க. அப்ப இந்த ஊழியங்களெல்லாம் கர்த்தர் ஒப்புவிக்கணும்னா நாம் உண்மையா இருக்கணும். ஜபத்துல உண்மையா இருக்கணும், பசுத்துல உண்மையா இருக்கணும், மற்றவரை நேசிக்கிறதுல உண்மையா இருக்கணும், மற்றவர்கள் அன்பு சொத்துல உண்மையா இருக்கணும், மற்றவரை விசாரிக்கிறதுல உண்மையா இருக்கணும். சர்ச்சு விட்டவன முதல்ல ஆளுங்க எங்க இருக்குன்னு தெரியாது. வருகை வந்து சிறப்பா பண்ண சில நேரத்துல புசு புசு புசுன்னெல்லாம் காணாம போயிடுவீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசித்து ஒரு ஃபங்க்ஷன் சொல்லி ஒரு கார்டு கொடுத்தாங்கன்னா பண்ணுவோம். எல்லாருமே அப்படிதான் நம்ம ஃபங்க்ஷனுக்கு எல்லாரும் வருவாங்க. அல்லையே சொல்லுவோமா? ஒருத்தருக்கு ஒருத்தர் ஐக்கியம் நமக்குள்ள காணப்படணும். விசாரிக்கிறதா இருக்கணும். அவர் உங்களை விசாரிக்கிறார் அப்படியா? அவர் மேல வச்சு சொல்லிட்டீங்களா? அப்படிலாம் இல்லை. யார் சில பேர் நல்ல விசாரிக்கிறதா இருப்பாங்க. அந்த தயவு செய்து இந்த நாளில நம்ம ஆண்டவர் நம்மோடு பேசி இருக்கிறார். வித்தியாசமா முதல்ல கர்த்தர் பேசிக்கிறார். நான் எல்லாரும் பேச்சும் வாட்ச் பண்ணி தான் இருக்கிறேன். கர்த்தர் ஒரு சிலர் உண்மையாவே நல்லா தெளிவா பேசுனீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு ஒப்பு கொடுப்போமா?
ஒரே ஒரு சரணம் மாத்திரம் பாட போறேன். உண்மையிலே 2ஆம் சரணம் பாட மாட்டேன். அல்லேலூயா. ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் ரட்சகரே உன்னத பலியாக. ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் ரட்சகரே உன்னத பலியாக. எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினீர். எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினீர். நோக்கி பார்த்ததினால் பிழைத்துக் கொண்டோம் ஐயா. உம்மை நோக்கி பார்த்ததினால் பிழைத்துக் கொண்டோம் ஐயா. ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் ரட்சகரே உன்னத பலியாக. கர்த்தர் பேசின வார்த்தைகளுக்காக நம்ம எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? காலையில் மட்டும் தேவ கிருபை நம்மோடுவதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கர்த்தர் நமக்கு பெரிய காரியம் செய்ததற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஒரு பாடலை திலீப்குமார் பாடும்போது நம்ம கர்த்தருக்கு காணிக்கை சொல்ல போகிறோம். கடைசி தடவை பேசுகிற பிரதர் எலன்குமாரும் சிஸ்டர் லிடியா சிஸ்டர் ஜோபன் பிறகு